Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நம்ம விடாமுயற்சி ட்ரெய்லரோட BTS பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ்னா நம்ம பார்க்க போறோம். ஸோ விடாமுயற்சி ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பத்திக்கிச்சு இந்த ஒரு ரிலிக்கல் வீடியோ வந்துட்டு செம்ம இது விடாமுயற்சியோட டீம் சாங்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிடிஎஸ்னாலே எனக்கு வந்துட்டு ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஏன்னா பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இப்போ நம்ம என்ன ஸ்கிரீன்ல பாக்குறோமோ வந்துட்டு அது வந்துட்டு எப்படி நம்ம எடுத்திருப்பாங்க, எப்படி அதை மேக் பண்ணியிருப்பாங்க, அதுவும் எனக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குங்க. ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் டீசர் ஒன்று பண்ணியிருந்தாங்களே. ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம பிடிஎஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணி போட்டிருந்தோம். மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு விடாமுயற்சி ட்ரெய்லர் BTS வந்துட்டு 1 minute and 16 seconds. வாங்க பார்த்துருவோம். ஓகே, எஸ் வித் கவுண்டவுன் 3, 2, 1 கோ. சடக்கு BGM, இது டீசர் BGM. இந்த BGM 2 டிஃபரன்ஸ் ஆஃப் BGM இருக்குங்க. 2 இல்ல 3. ஓ கட் சூப்பர் சூப்பர். போடு இது செகண்ட் வெர்ஷன். ஓகே கைஸ், விடாமுயற்சி ட்ரெய்லர் BTS பார்த்தோம். ஸோ பார்த்தீங்களா, நான் சொன்ன மேக்கிங் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு சாதாரண ஷார்ட் தான், லைக் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி, கண்ணை மூடிட்டு மேலே பார்க்குற மாதிரி, இல்லை ஸ்மோக் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டு, வாக் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட்டு, எப்படி எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எடுக்கிறதுக்கு. சாதாரண ஒரு ஷார்ட் தாங்க, ஒரு வாக் பண்ணுற ஷார்ட் தான். அதுக்கு லைட் பார்க்கணும், கேமரா ஃப்ரேம் பார்க்கணும். லைட் இப்போ அவுட்டோரில் எடுத்தால் வந்துட்டு வெயில் அடிக்கும், அதோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்போ ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு அந்த ஒரு வெள்ளை கலர் பிளாக் கலர் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்களே. ஸோ அது நம்மள ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கணும். கேமரா நிறைய இந்த மாதிரி டெக்னிக்கலி வந்துட்டு நிறைய விஷயம் இருக்கு. அதை எனக்கு கற்றுக்கணும் ஆசை, பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் வந்து நான் ரொம்ப ஸ்லோ லேர்னருங்க. ஸோ இதுக்குள்ளனா போனேன்னா வந்துட்டு கண்டிப்பாக தொடச்சி வச்சிருவாங்க. இது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர் தான் தேவை. பட் ஒன்று நான் இந்த மாதிரி BTS பார்த்து கற்றுக்கிருக்கேன். கற்றுக்கிறதோட தெரிஞ்சுக்கிருக்கேன். இதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி யூடியூப்ல கூட நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவனை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப 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 ஆர்வம் இருக்கு இந்த விஷயத்துல. எனக்கு ஒரு 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 விஷயம், ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் ஒரு மூவில கூட வேணா ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல ஒர்க் பண்ணோம் அப்படின்ட்டு பிஹைண்ட் தி ஸ்கிரீன் சொல்றேன். நடிக்கலாம் நம்மளுக்கு வந்துட்டு வராது, ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பா வரும். பட் இந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன் மேக்கிங்ல இந்த கேமரா மேக்கிங்கா இருக்கணும், இந்த ரிஃப்ளெக்ஷன், ஒரு ஷார்ட் எப்படி எடுக்கிறது, ஒரு ஃப்ரேம் எப்படி வைக்கிறது, ஒரு ஆங்கிள்ஸ் எப்படி வந்துட்டு ஷிஃப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் விடாமுயற்சி ட்ரெய்லர் BTS பார்க்கும்போது வந்துட்டு சிம்பிள் சீனுக்கு வைக்கிற ஷார்ட் அந்த ஒர்க் ஒன்று இருக்குல்ல, ஒரு ஷார்ட் ரெடி பண்ணுறதுக்கு வேற லெவலுங்க. அதெல்லாம் என்ன சொல்றது. ஸோ February 6, 2025 ஐ திங்க் வந்து நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு AK ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரல் ஆடியன்ஸும் கூட வந்துட்டு இவன் தளபதி ஃபேன் ஆனதை கூட அந்த ஹைப்பு வேற லெவல்ல தான் இருக்கும். நானும் உங்களை மாதிரி செம்ம ஆர்வமா இருக்கேன். வாய்ப்பு கிடைக்குதோ இல்லையோ டிக்கெட் கிடைக்கணும் போய் பாக்குறதுக்கு. அடிச்சு புச்சு ஒரு டிக்கெட் எங்க கிடைக்குதோ போய் உட்காந்து பாத்துடணும் இந்த படத்தை. இப்ப மேக்கிங்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ட்ரக் இருக்கு, போலீஸ் கார் இருக்கு, லைக் வந்து இதே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. விடாமுயற்சி வந்துட்டு ஒன் ஆஃப் த அடாப்ஷன் ஆஃப் த பிரேக் டவுன் மூவி தான், ரைட்டா? பட் வந்துட்டு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்க. பிரேக் டவுன் படத்துல வந்துட்டு ரொம்ப சிம்பிளா வந்துட்டு எடுத்து முடிச்சிருப்பாங்கன்னு வச்சுப்போமே. கதையை வந்துட்டு கதையோட சொல்ல. பட் இந்த இதுல வரும்போது வந்துட்டு அர்ஜுன் சார் இருக்காரு, RF இருக்காரு, அப்புறம் வந்துட்டு கெசன்ட்ரா இருக்காங்க. லைக் வந்துட்டு இவங்கெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் வர போறாங்க, எப்படி எடுக்க போறாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது, ஸ்கிரீன் பிளே வழியா இவ்வளவு பிரில்லியண்டா வந்துட்டு மேக் பண்ண போறாங்க. அது ரொம்ப அதை பார்க்கறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் February 6. ஸோ யாருக்கெல்லாம் அந்த BTS வீடியோ பிடிச்சிருந்துச்சோ வந்துட்டு கீழே கமெண்ட் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ see next video. Signing off. Take care.